நம்மளோட சேனலோட நோக்கமே டயபெட்டிஸ்லேருந்து எல்லாத்தையும் எப்படி வெளியே கொண்டு வராங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இது கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் டாக்டர் கிடையாதுங்க. ஆனால் அதுலேருந்து பாதிக்கப்பட்டவன். பாதி ஒரு 3 மாதத்துலேருந்து அதுலேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். நான் எப்படி வெளியே வந்தேங்கிறத சொல்கிறேன். அதாவது நான் தனிப்பட்ட முறையில் வெளியே வரல. எனக்கு ஒரு டாக்டர் சொல்லிக் கொடுத்து அது மூலியமா நான் வெளியே வந்திருக்கேன். எல்லா டாக்டரும் மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, இன்சுலின் தான் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம டாக்டர் அப்படி கிடையாது. உணவே மருந்துங்கிற கான்செப்ட் தான் அவருடைய கான்செப்ட். சரிங்களா? நீங்கள் நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் பெயர் வந்து டாக்டர் பிரபாகர் அண்ட் ஃபார்மர். அவருடைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அவர் மை ஹெல்த் ஸ்கூல்னு சொல்லி அதில் சொல்லிக்கலாம். அவர் சொல்கிறபடி நடந்துக்கலாம். இல்லைன்னா நான் எப்படி அதுலேருந்து வெளியே வந்தேங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் அதுலேருந்து வெளியே வரலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நான் வெளியே வந்து நான் ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தொடக்கூடாதுன்னு சொன்ன உணவுப் பொருட்களை நான் தொடர்றது இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கேன். வேலை செய்கிறதுனால ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 பை 1 எப்படி வெளியே வந்தேன், எந்த மாதிரி உணவுப் பொருள் நான் தொடலை, இது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லித்தரேன். நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒருத்தரும் அந்த நோயிலேருந்து ரிவர்ஸ் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.